ஆரம்பிக்கலாங்களா? Hello, I am Keerthana. I am the new Minister for Industries, Commerce and Investment Promotions for Tamil Nadu. இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா? இவங்க யார் தெரியுதா? உங்க மாநிலத்துடைய தமிழகத்தினுடைய உங்க மாநிலம் சொல்ல நினைக்கிறேன். நான் மாநிலத்துடைய கிளை போயிடலாம் நினைக்கிறேன். இதுக்கு மேல இந்த ஊர்ல வாழ்றதுலயே அப்பா சாமி ஏதாவது ஒரு மாநிலத்தை பார்த்து தத்தெடுத்துடா இந்த ஊர்ல வாழ்றதுக்கு அப்படின்னு செக்கில ஆட்டம் சுத்தமான உருட்டு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. எல்லாத்துக்கும் தூக்கி தூக்கி காட்டணும். என்ன பாரு ஆனந்த் பாரு போதுமா? இவன் தாங்க ஆரம்பிச்சு விட்டவன். இந்த எல்லாத்தையும் ஆரம்பிச்சு விட்டவன். இவங்களுக்கு ஆஹா நம்மளும் போய் எல்லாரும் ஆய்வு பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டே இவன் தாங்க. திருச்செந்தூர் கோயில்ல வந்து பல்வேறு முறைகேடுகள் நடக்கிறதாக நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ அதன்படி இன்றைக்கு காலையில சர்ப்ரைஸா ஒரு ஆய்வு பண்ணலாம். காலையில நான் இங்க வந்திருந்தேன். ஏப்பா அண்ணனுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு டீயும் எங்க ரெண்டு பேத்துக்கு ஸ்பெஷல் சாதா டீயும் போடு. எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்ட்ராங்கா டோக்கன் வாங்க போ. பாருடா அண்ணே டோக்கன் கேட்கானே. எது டோக்கனா? டேய் என்னடா கேட்ட? டோக்கன் கேட்ட. டோக்கன் என்கிட்ட கேட்டியா? ஆமா. டேய் இந்த படித்துற பாண்டிக்கிட்டே டோக்கனா? பேர்லாம் எனக்கு தெரியாது. பேர் கூட தெரியாமா? என்னடா அவங்க யாரா இருந்தாலும் எந்த பாகுபாடும் இல்லாம எந்த பாரபட்சமும் இல்லாம நடவடிக்கை எடுப்போம். என்னடா மாமிட்ட எவ்வளவு பெரிய பிட்ட போடுற? டேய் இதெல்லாம் ஒரு பிசினஸ் ட்ரிக்டா தெரிஞ்சுக்க. இந்த கோயம்புத்தூர் சம்பவம் வந்து தமிழ்நாட்டே ஒரு பரபரப்பாக இது இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா பேசுவோம் சார். பொலிட்டிக்கல் ரிலேட்டடா 6 o'clock. எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. பாலியல் சம்பந்தமா நடந்திருக்கிறதுனால ஒரு பிரச்சனை. ஒரு பெண் என்ற முறை நீங்க அந்த வழக்கு எப்படி பாக்குறீங்க? அதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்கீங்க உங்க அரசு தாவேக்கா அரசு? தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டா இருக்கும் சார். அப்பா இவ்வளவு நேரம் நீ பேசுனதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? எச்ச. Hello, I am Keerthana. I am the new Minister for Industries, Commerce and Investment Promotions for Tamil Nadu. இதுக்கு முன்பாக இருந்த அரசுகள் பாத்தீங்கன்னா கச்சத்தீவை மீட்போம் தொடர்ச்சியா சொன்னாங்க. ஆனா எதுவுமே நோ கமெண்ட்ஸா? நீங்க எப்படி சொல்லலாம்? துறையுதன் அமைச்சர் நான் இருக்கிறேன். நோ கமெண்ட்ஸ். தேங்க்யூ. என்னப்பா இது? இப்படி பார்க்கறதுனால தான் இரிட்டேட் ஆகுது. அப்ப டக்குன்னு திருப்பி காயல விட்டுட்டு నేను మొన్న తమిళ్ పాలిటిక్స్ చూస్తున్నా ఈ మధ్యన. వాళ్ళు ఎంత సుఖంగా చేశారా పాలిటిక్స్. నాకు అసూయ కలిగేంత సుఖంగా చేశారు. నేను 10 కటౌట్లు పెట్టుకుంటే గెలిచేశారు. என்ன பங்கு கண்ட நாயெல்லாம் நம்ம மேல கக்கூஸ் பண்ணிட்டு போகுது. தமிழ்நாட்டில் கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் பண்ணி நடிச்சா ஜெயிச்சு இதாயிரலாம் சொல்லி தமிழர்களை வந்து ஏற்கனவே நொந்து போயிருக்கிற நம்ம இதில் வந்து வெந்த புண்ணில் வேலை கொண்டு பாய்ச்சுற மாதிரி கேவலப்படுத்திருக்காப்புல. பொது தமிழர் ஒரு இனம் உண்டு, தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு, வீரமும் மானமும் இருண்டு நம்ம பாடிக்கிட்டு இருப்போம். இப்போ வந்து ஆந்திராக்காரங்க வடநாட்டுக்காரங்கெல்லாம் நம்மளை பார்த்து அப்படின்னு துப்பிட்டு போகிற அளவுக்கு இருக்கு. வந்து உலகத்திலே இப்படி நடந்திருக்காது. வாங்குறாங்க 20 days போடுவாங்க. என்ன டேட் மேனுஃபேக்சர் இருக்குது டேட் பார்த்துருவேன். அதில் எங்கே டேட் இருக்குப்பாங்க. நான் எப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணிச்சு யாரும் தெரியும், எப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணிச்சு யாரும் தெரியும், எப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணிச்சு யாரும் தெரியும். அமைச்சர் உண்டை கட்டி உட்காந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறேன். நிறைய எதிர்பார்க்கிறேன். இன்னொரு தெரியும் கனிமூலத்துறைக்கு கனிமூல கொள்ளைக்கு வேணா துணையா இருப்பான்னு வச்சுக்கவேன். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? இவன் ஒரு ரீல்ஸ் போறேன். நான் அதை நல்லா கவனிச்சு வச்சுக்கேன் எப்படி ரீல்ஸ் பைத்தியங்கன்னு. ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்தில். வந்து கட்டுப்பிடிக்குது. அது கட்டுப்பிடிச்சிட்டு போயிடுது. ஆனால் ஸ்கிரிப்டில் 3வது செகண்டில் கட்டுப்பிடிச்சு பாருக்கா 3.1வது செகண்டில் சால்னா வந்துருச்சு. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். ஏன்டா ஏடா ஒரு போட்டா உள்ளது அனுப்பிட்டியா? அதாவது அந்த பொண்ணு கட்டுப்பிடிச்சு போயிடுது கட்ட. அது ஒரு மிஞ்சி போச்சுன்னா ஒரு 4 செகண்ட் இல்லை 5 செகண்ட் இல்லை 10 செகண்ட் வச்சுங்க. அது நடந்துச்சு முடிஞ்சிச்சா? அந்த 10 செகண்டுக்குள்ளே ஒரு போட்டா வாய்க்குள்ளே போயிடுச்சு, சால்னா வந்துருச்சு தலையில். அப்போ ஸ்கிரிப்ட் ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே. கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா. அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. நாவல்பட்டு விஜி
எது திருவெரும்பூர் எம்எல்ஏ இதெல்லாம் கொண்டு வந்து எங்க தலையில கட்டி அநியாயம் தான் பாவி. திருவெரும்பூர் திருச்சி பதிலாக கேட்கிறேன், இந்த ஆளுக்கு என்னடா தகுதி இருக்குனால என்ன சொல்றான்? இதாங்க தோகுடியில வந்து பாறைக்குழி கிட்டத்தட்ட 1200 அடி 1200 அடி பள்ளம் இருக்கு. 200 அடி 300 அடின்னு பாத்தீங்கன்னா கீழே டெப்த் இருக்கு. அதுல கொண்டு போய் கொட்டிட்டோம்னு வச்சுங்களேன், இது யாருக்கும் எந்த பாதிப்பும் வர போறது இல்ல. இதை விட சுற்றுச்சூழல் பாதிப்பு எல்லாம் அங்க வராது. புரிஞ்சா சார்? புரிஞ்சா தூக்கிட்டு போங்க அவனை. அந்த பக்கத்து மலைக்கு இடையில குவாரி தோண்ட ஒரு பெரிய பள்ளம் இருக்கு, அதை கொட்டி நிரப்பிட்டா முடிஞ்சு போச்சு தீர்வு அப்படின்றியா? அது தீர்வு பேட்டி வேற கொடுக்குறாங்க, ஆணை வேற கொடுக்குறாங்க. ஐயா தப்பு நடந்து போச்சியா, கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க. உனக்கு மட்டும் இல்லடா, உன் மூஞ்ச பார்த்து சொல்றேன். உன் ஏரியால இருக்க எவனுக்குமே கல்யாணம் நடக்காது. இந்த ஆளு என்ன கேள்விடா பதில் சொல்றாங்க, உண்மையிலே இருக்குல்ல என்ன கேள்விடா பதில் சொல்றது இந்த ஆள் தான். ஆனா சம்பந்தம் தான் இல்ல. கான்ஃபிடண்டா தான் இருக்காப்ல. ஏன்னா இவரே பிளான் பண்ணி பண்ணும்போது இவ்வளவு கான்ஃபிடண்டா இருந்தாப்ல. அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல்ல அப்பையில இருந்தே பாத்திருக்கேன் அவர்ட்ட. அவனுக்கு என்ன நடக்குதுங்க? ஆராய்ச்சி முக்கியமாடா, முதல்ல கைய வச்சு அண்ணடா. ஐயோ என் கை பத்தல. மண்டைய வச்சு அண்டா குடு. அப்படி நேத்து கேக்குறாங்க 15000 அரசு ஊழியர்கள், அதாவது இவர் வந்து கல்வித்துறைக்கு அமைச்சரா இருக்காரு, 15000 பணியிடங்கள் நிரப்பாம இருக்கே, எப்ப சார் நிரப்புவீங்க? பாவண்டா அவனை விடாதீங்கடா. எப்படி ஆரம்பிச்சான்? சிக்கல் சட்ட சிக்கல், ஆனா எங்களுக்கு சிக்கல் இல்லை. அவன் பேசியிருக்கான் கடைசி வரைக்கும் அந்த 15000 போஸ்ட் எப்படா ஃபில் பண்ண சொல்லவே இல்லை. ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றி. நீங்க யாரோ எவரோ யார் வத்தவில்லையோ, உங்ககிட்ட சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. படுத்துறாயா படுத்துறா, அவன் படுத்துற பாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல இருக்கு. தொங்கு தொங்குடா. நிதியில ஒதுக்கப்படுறதுல அதிகப்படியான பட்ஜெட் 50000 கோடி இந்த துறை தான். மாணவர்கள் எதிர்காலம் சூப்பர். அழுகுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. அவசரப்படாதீங்க சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவனை. அப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க.